இருப்பேன்னு நினைக்கிறீங்க மேடம்? அது உங்க வாய்க்கும் உங்க அறிவுக்கும் உங்க சேலைக்கும் இழுவ வலுவா இருக்கு. இந்த வாரம் இருப்பீங்க, அடுத்த வாரம் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொன்னது. முதல்ல ஒன்ன காப்பாத்திக்கடி. நீ காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும் போடா. உங்களுக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க, பல கல்யாணம். ஆமாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இந்த வரன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பல கல்யாணங்கள் நடந்திருக்கு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு திருமண வரன் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கல்யாணம் இருக்கும். ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அங்க இருக்கவரே அவர் பொண்டாட்டியோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ சரியா கொடுமை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரிக்கிற தப்பு இல்ல மேடம். இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. அதாவது ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்க மேடம். நான் எனக்கு அந்த பழக்கம் இல்ல, அவங்களா என்ன தேடி வருவாங்க. உங்க 2 பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க 2 பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். அதனால நீங்க உள்நாட்டு ஆளையே நீங்க சீசனுக்கு சீசன் மாத்தி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு இந்த ரேகை சொல்லுது மேடம். எல்லாம் தெரியுது உனக்கு. நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு என் மனசு சொல்லுது. ஐயோ மேடம், உங்களுக்கு இருக்கிற ரேகைக்கு எத்தனை கல்யாணம் மேடம் நாங்க சேர்த்து வைக்கிறது? உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? ஆனா மொய் மட்டும் உங்களுக்கு நல்லா வரும்னு போட்டிருக்கு மேடம். உங்க கல்யாணத்துக்கு வர மொய் இருக்கு பாத்தீங்களா, அத வச்சு நீங்க ஈசிஆர்ல வீடே வாங்கிடலாம் மேடம். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. சரி, எப்படி இருப்பாரு என் கணவர் பாக்க? மேடம் 1 2 3 4 5 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கணவர்? மற்ற மதங்கள் அந்த மற்ற என்ன சொல்றது, கடவுள் நம்பிக்கை இல்லையே, அதான் எல்லாத்தையுமே கடந்து நிக்க உங்களுடைய கல்யாணம். அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? மதம் மாறி ஸ்மார்ட்டா அஜித் குமார் மாதிரி இருப்பாரா இல்ல தனுஷ் மாதிரி? நோ மேடம், நோ மேடம். அந்த அளவுக்குலாம் இல்ல மேடம். சுமார் முஞ்சு குமாரா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. எந்த திருமணம் நடந்தாலும் அதிகபட்சமா ஒரு 2 மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒரு திருமணமும் சொல்லுது மேடம். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? உங்களுக்கும் பல கல்யாணம் நடக்கும், அதே நேரத்துல பல கல்யாணம் நடப்பதற்கு நீங்களும் காரணமா இருப்பீங்க. என்னங்க இது ஆளாளுக்கு அடுக்குமொழி பேசுறீங்க? எனக்கு பிரிச்சு விட்டு தானே பழக்கம் மேடம். அது உங்க பிறவிலேயே இருக்கு மேடம், பிளட்லயே இருக்கு மேடம். நல்லதே நடக்கும் மேம். நல்ல ரேட்டிங். அந்த நல்ல மனசுக்கு தான் மேடம் நீங்க எங்கேயோ நீங்களும் போறீங்க. இன்னொரு தடவை பறஞ்ச நான் அரைஞ்சேன்.